மக்களை டெல்லியில நீட் எக்ஸாம்ல முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆகட்டும், இளைஞர்களாகட்டும், ஏன் நிறைய அரசியல் தலைவர்களாகட்டும் அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுவே தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நீட் எக்ஸாமே வேணாம்ப்பா, நீட் எக்ஸாமை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலா இந்த ரெண்டு விதமான மாறுபாடுகள் இருக்குது. ஆக்சுவலா இதெல்லாம் யாரா கண்டுபிடிச்சா அப்படிங்கிற கேள்விதான் கடைசியா எழுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து ஏன் கொண்டு வந்தாங்க, நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இங்க எந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு, அந்த மாதிரி எக்ஸாமினேஷன் எல்லாம் விட்டுவிட்டு ஏன் நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க, நீட் எக்ஸாம்ல எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்குது, இல்லை எந்த மாதிரி தீமையான விஷயங்கள் இருக்குது, நீட் எக்ஸாம்ல இதெல்லாம் மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்க போது, மறக்காமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மக்களை நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி இங்கே எந்த மாதிரியான மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 12th கட் ஆஃப் இருக்கு இல்லையா, அதை வச்சு தாங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கே வந்து சேர்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு நல்ல கட் ஆஃப் வச்சிருக்கிறீங்க, அதாவது 200க்கு ஒரு 199, 199.5 இந்த மாதிரி நல்ல நல்ல கட் ஆஃப் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்ஸ் காலேஜில் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. சரி, இந்த சிஸ்டமே போதுமானதாக தானே இருக்குது, அப்புறம் ஏன்டா தேவையில்லாமல் இந்த நீட்டையெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வி எழலாங்க. அதுக்கு பின்னாடியும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அப்போதைய நிலைமையில் பார்த்தீங்கன்னா, அதாவது நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன் நடக்கும்போது ஒவ்வொரு காலேஜஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான தேர்வுகளை வந்து மேற்கொண்டாங்க. கிட்டத்தட்ட மாணவர்கள் 15லேருந்து 20 வகையான தேர்வுகளை அப்போதைக்கு எழுத வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில தேர்வுகள் எல்லாம் சொல்கிறேன். அதாவது ஏஐபி எம்டி, அதே மாதிரி ஏஐஐஎம்எஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதே மாதிரி ஜிப்மர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஏஎஃப்எம்சி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருந்துச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநில நுழைவுத் தேர்வுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேஇஏஎம் அப்படிங்கிறது கேரளாவில் நடக்கிறது, கேசிஇடி அப்படிங்கிறது கர்நாடகாவில் நடக்கிறது, இஏஎம்சிஇடி அப்படிங்கிறது வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானா நடக்கிறது, எம்ஹெச் மற்றும் சிஇடி அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் நடக்கிறது, WBJEE மற்றும் ஜென்பாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான தேர்வு முறைகள் இருந்துச்சு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான தனியார் மெடிக்கல் காலேஜஸும் இருந்துச்சு. அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இஷ்டத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. இதில் ஒவ்வொரு தேர்வுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள் பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணுவாங்க. அதனால மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கும் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரே தேர்வை நம்ம கொண்டு வருவோம், அதை வந்து நீட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நீட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இந்த நீட் அப்படிங்கிற விஷயம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நீட்டுக்கு முன்னாடி அதாவது மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 15 தேர்வுகள் வந்து எழுத வேண்டியது இருந்தது. ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ஃபீ எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 வரைக்கும் பே பண்ண வேண்டியது இருந்துச்சு. எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயுமா நடந்ததுனால மக்களோட டிராவல் எக்ஸ்பென்ஸ் ஆகட்டும், மக்களோட அலைச்சல் ஆகட்டும் ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த தனியார் காலேஜஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த நன்கொடை அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப அதிகமாக வாங்கிட்டு இருந்தாங்க. டொனேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த நீட் எக்ஸாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளியும் போய் நம்ம சேரலாம் அப்படிங்கிற மாதிரி அகில இந்திய இந்த ஒதுக்கீடெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா 15%, அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. ஆனா எல்லா நன்மையான விஷயங்களுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு தீய விஷயமும் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தாங்க நீட் எக்ஸாமுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குறைபாடுகளும் இருந்துச்சு. அதாவது இதை பார்த்தீங்கன்னா டெல்லி சைட்ல எல்லாம் யாருமே வந்து இதெல்லாம் பேன் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. சரி சிபிஎஸ்சி தானப்பா, இதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிபிஎஸ்சியில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த நீட் எக்ஸாமுக்கு வந்து உள்ள கொஸ்டின்ஸாக வருதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்ட் படிக்கிற குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கே ரொம்ப ரொம்ப தடுமாறுறாங்க. அதாவது ஸ்டேட் போர்டில் படிக்கிற எஜுகேஷனோட பாடத்திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாமில் வந்து கேட்க மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்குது. மெயினான குற்றச்சாட்டே பார்த்தீங்கன்னா மக்களிடம் பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 180 நிமிஷத்தில் 180 கொஸ்டின்ஸுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரிக்கியான அதாவது ஒரு சில ஈஸியான ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபீஸை பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செலவிட வேண்டிய நிலைமை வந்து இப்போதைய நிலைமைக்கு இருக்குது. அதே மாதிரி மாணவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 11th 12th எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக படிக்கவே மாட்டாங்க. இதுல எல்லாம் மார்க் வருதோ இல்லையோப்பா, நாங்கள் வந்து மெடிக்கல் தான் சேர போகிறோம், அதனால பார்த்தீங்கன்னா
நாங்கள் 9th 8th பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து இந்த 12th எல்லாம் ஒரு அளவுக்கு டீசெண்டான மார்க் வந்தால் போதும்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் இந்த 12th எக்ஸாமினேஷனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி மாணவர்களுக்கு ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம பாஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஃப்யூச்சரே கேள்விக்குறியாயிரும் அப்படிங்கிற எண்ணம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளிடம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இந்தியா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, அப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்து சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது 50லேருந்து 55% பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற விஷயத்தின் மூலிமா, அதாவது இந்த நீட் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போகிறாங்க. அதே மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ்லையும் 35லேருந்து 50% வரைக்கும் அதுலேயும் ஒதுக்குறாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லா காலேஜ்லையுமே இருக்குதுங்க. மோஸ்ட்லி இந்த காலேஜ் ரன் ஆகிறதே பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான். ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவருக்கு பார்த்தீங்கன்னா 15லிருந்து 20 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ரொம்ப நல்ல மார்க் எடுத்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 14,000 ரூபாய் வரைக்கும் தான் உங்களுக்கு ஃபீஸே வருங்க. அதே மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு டீசெண்டான மார்க்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் பார்த்தீங்கன்னா அதிக கல்லா கட்டுறதே பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சரி, இப்போ வந்து 12th எக்ஸாம் வச்சிருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாம் கம்மியான மார்க் எடுத்தால் கூட இந்த டொனேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலிமா ஈஸியாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே உள்ளே போயிடலாம். ஆனால் வந்து இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இது வந்து ஃபுல்லாகவே தடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதுலும் ஒரு சில கேள்விக்குறிகள் இருக்குது. இந்த 12th மார்க்கை வச்சு நீங்கள் வந்து மெடிக்கல் போகும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெலாம் கம்மியானவங்க, எங்கிட்ட காசு இருக்குது, நான் வந்து காசு கட்டி போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காசு கட்டி உள்ளே போயிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுனால இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோட்டாக்கு இவ்வளவு மார்க் நீங்கள் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இதில் பொதுப்பிரிவு ஓசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 மதிப்பெண்ணுக்கு மேலே நீங்கள் வந்து எடுத்து ஆகணும். இந்த பிசி எம்பிசிலாம் பார்த்தீங்கன்னா 550லேருந்து 590 வரைக்கும் நீங்கள் எடுக்கணும். அதுவே எஸ்சி எஸ்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 450 மதிப்பெண்குள்ளே எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்காக, அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்காக. இதுவே நீங்கள் தனியார் காலேஜில் எல்லாம் சேரணும் அப்படின்னு சொன்னால் பிசி எம்பிசி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 500லேருந்து 550 வரைக்கும் சேரலாங்க. இதுக்கெல்லாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா வருஷத்துக்கு செலவாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 400 மதிப்பெண் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா மார்ஜின் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுவே பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதும்போது ஜஸ்ட் குவாலிஃபைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது 130 மதிப்பெண்ணுக்கு மேல எடுக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நீங்க காலேஜ்ல போய் சேர்ந்துக்கலாம். அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டால பாத்தீங்கன்னா 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? அந்த காசு வந்து எனக்கு வந்து ஜுசிபி மேட்டர்ப்பா, நான் கொடுத்து சேர்ந்துக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம், அதாவது நீட் எக்ஸாம் வந்து நார்மலா பாஸ் பண்ணிட்டு உள்ள போய் அழகா ஃபீஸ் கொடுத்து சேர்ந்துடுறாங்க. இதுல இருக்கிற மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எஸ்சி எம்பிசி இல்லை வந்து பிசியில் இருக்கிறவங்கலாம் கிட்டத்தட்ட 300 மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. அதாவது அந்த எக்ஸாம் எழுதி ஒரு 300 மதிப்பெண் தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கனாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போக முடிய மாட்டேது. இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. என்னப்பா இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது பணம் இருக்கிறவங்கலாம் ஈஸியாக போய் காலேஜ் சேர்ந்துக்கிறது தானா? அதில் கவர்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளெல்லாம் படிக்கிறதுக்கு எந்த வித முயற்சியும் எடுக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சில முயற்சிகளெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நீட் எக்ஸாமில் வர கொஸ்டின்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்சிஇஆர்டி மற்றும் சிபிஎஸ்சி சிலபஸ்களில் இருக்கிற பாடங்கள்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா எடுக்கப்படுது. அந்த பாடங்கள் எல்லாம் நம்ம குழந்தைகள் படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த என்சிஇஆர்டி சிலபஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட புதிய பாடத்திட்டத்துக்குள்ள வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு வர்றாங்க. இந்த ஸ்டேட் போர்ட்ஸோட சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்சிஇஆர்டியோட தரத்துக்கு மாற்றப்படுது 2018 மற்றும் 2019களில். சரி, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா மாணவர்கள் எல்லாம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா மார்க்கெல்லாம் எடுத்துடலாமே நீட் எக்ஸாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு சில விஷயங்கள் இருக்குதுங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இருக்காது. அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லேர்ன் பண்ணி, அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இது வந்து புக்குக்குள்ளேருந்து கேட்டாங்கப்பா, அதாவது ஒரு பாடத்துக்கு பின்னாடி கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்காம புக்குக்குள்ளேருந்து சொந்தமாக கேட்டாங்கப்பா, இதுக்கெல்லாம் எங்களுக்கு மார்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உள்ளிருந்து நிறையா வந்து நம்ம யோசிச்சு பதிலளிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டேட் போர்ட் படித்து போகிற குழந்தைகளுக்கெல்லாம்
குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர்த்தோட கருத்துவமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் போர்ட்ஸில் இருக்கிற சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, சொந்தமாக யோசிச்சு பதிலளிக்கிற மாதிரி இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தன்னோட கருத்துக்களையும் முன்வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சரி, இப்போ வந்து நீட் தேர்வே வேண்டான்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம நீட் தேர்வு ஃபுல்லாக ரத்து பண்ணிட்டோம்ப்பா, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த 12th மார்க்கை எடுப்பாங்க. 12th மார்க்கை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டொனேஷன் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து சேர்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். அதாவது நீங்கள் வந்து கம்மி மார்க் எடுத்தால் கூட எங்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக போய் காலேஜில் சேர்ற வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அதாவது ஸ்டேட் போர்டில் ரொம்ப நல்லா படிக்கிற குழந்தைகள் வந்து இதில் பெரிய அளவு அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக படிக்கிறவங்களாகட்டும் அவங்க போய் நான் மெடிக்கல் காலேஜில் சேரணும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு வந்து இது பெரிய அளவு அஃபெக்ட் ஆகுங்க. அவங்களால மெடிக்கல் காலேஜ் பக்கமே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக காமனாக நடந்துட்டு இருக்குது. இதில் இருக்கிற மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிபிஎஸ்சி சிலபஸ் பார்த்தீங்கன்னா காமனாக கொடுக்கறது அப்படிங்கிறதான் பெரிய குற்றச்சாட்டு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். சரி, இதை வந்து நம்ம சாட் ஜிபிடியில் கேட்போம். சாட் ஜிபிடி வந்து நீட் எக்ஸாம் வேணுமா வேணாமா அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட் எக்ஸாம் வந்து நம்ம பேனும் பண்ண முடியாது, நீட் எக்ஸாம் வந்து நம்ம அப்படியே வந்து ஏற்றுக்கவும் முடியாது, இதில் நிறைய குறைபாடுகள் எல்லாம் இருக்குது, அதையெல்லாம் கொஞ்சம் வந்து சரி செஞ்சால் இதை வந்து நம்ம ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 12th எக்ஸாமோட மார்க்கை வந்து நம்ம வந்து கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 12th எக்ஸாமோட கட்டாக வந்து நம்ம ஒரு 50% எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு வந்து ஒரு 50% ரெண்டையுமே மிங்கிள் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதே மாதிரி இந்த பள்ளி தேர்வு மையங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி, ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அதையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பள்ளி படிப்பை முடிச்சாலே பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம்ல எல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக பதிலளிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது 11th 12th படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு பின்னாடி வந்து இதுதான் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் வந்து உள்ளிருந்தும் கொஸ்டின் கேட்டால் மாணவர்களுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண தெரிகிற மாதிரி எல்லாத்தையுமே புரிஞ்சு படித்தா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சாட் ஜிபிடி சஜஷன் பண்ணுது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமை தடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களோட ப்ரெஷர் கம்மியாகும் அப்படிங்கிறத தாண்டி இந்த கிராமப்புற இளைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சாட் ஜிபிடி சொல்லுது. மெயினான கருத்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பாடத்திட்டத்தை எல்லாம் கொஞ்சம் சீரமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுதுங்க. எக்ஸாமினேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற கேள்விகளில் வந்து நம்ம பதிலளிக்காமல் உள்ளிருந்து புரிஞ்சு பதிலளிக்கிற மாதிரி நம்மளோட பாடத்திட்டங்களை எல்லாம் மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே புரிஞ்சு படிங்க, புரிஞ்சு படித்தா இந்த நீட் எக்ஸாமை பற்றி ஈஸியாக எழுதலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடத்திட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாமுக்கு எழுதுகிற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வடிவமைச்சிட்டாங்க. ஆனால் அந்த உள்ளிருந்து பதிலளிக்கிற மாதிரி நம்ம வந்து இன்னுமே தயாராகலை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடி நம்ம கிட்ட வந்து காட்டுதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நம்ம வந்து இந்த நீட் எக்ஸாமை ஒரே அடியாக வந்தீங்கன்னா பேன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வரும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக தான் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாமே நீட் எக்ஸாமை பேன் பண்ணுறோமா இல்லை நீட் எக்ஸாமில் இருக்கிற குறைகளை எல்லாம் கண்டறிஞ்சு அதையெல்லாம் சரி செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நீட் எக்ஸாமை பேன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட் எக்ஸாமை பேன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஸ்டேட் போர்டில் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி தரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளும் அவங்களுக்கு வந்து டீச் பண்ணனா பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சாட் ஜிபிடி சொன்ன மாதிரி இந்த 12th மார்க்கையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இந்த நீட் எக்ஸாம் மார்க்கையும் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம மார்க்லாம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த மெடிக்கல் ஃபீல்டில் உள்ள நுழையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நீட் எக்ஸாமை வந்து பேன் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அது வந்து எங்கள் குழந்தைகளுக்கு புரிய மாட்டேது அப்படிங்கிறதும், அதாவது இந்த கோச்சிங் சென்டரில் அதிக ஃபீஸ் கொடுத்து இதையெல்லாம் படிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தான் பெரிய அளவு குற்றச்சாட்டுகள் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் மேலே இருக்குது. அதே மாதிரி இந்த நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இங்கிலீஷ்லேருந்து தமிழில் கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தூய தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அச்சடிச்சிடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டில் இருக்கிறவங்கலாம்
திணறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குதுங்க. இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவங்க சரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீட் எக்ஸாம்ல நம்ம குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுப்பாங்கங்க. மக்களே ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். டெல்லியில இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து பிளாங்கா அப்படியே சப்போர்ட் பண்ணக்கூடியது. அவங்க பார்த்தீங்கன்னா டெல்லியில நீட் எக்ஸாம்ல நடந்த முறைகேட்டுக்காக தான் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீட் எக்ஸாமை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அங்க வந்து போராட்டம் நடத்தவே இல்ல. அவங்க பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து ஏத்துக்கிட்டாங்க. நம்ம வந்து நீட் எக்ஸாமை ஏத்துக்கல, பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஆகவே மக்களே இது 2க்குமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க சொல்லுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து வரவேற்கணுமா? இல்ல நீட் எக்ஸாமை பேன் பண்ணணுமா? இல்ல நீட் எக்ஸாம்ல ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் செஞ்சு வெளியிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.